என் தங்க பிள்ளையே, உன்னிடம் அவசரமாக நான் ஒன்று சொல்ல வேண்டும். நீ வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து உன் கஷ்டங்களையும் துக்கங்களையும் அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாய். அது உனக்கே தெரியாமல் உன்னை நீ அடகு வைப்பதற்கு சமம் என் மகளே. யாரை உன்னுடைய குடும்பம் என்று நம்பிக் கொண்டு இருக்கிறாயோ அவர்கள் உன் முன்னால் சிரித்து பேசி உனக்கு சாதகமாக பேசுவது போல் நடித்துவிட்டு உன் முதுவுக்கு பின்னால் உன்னையே புறம் பேச்சிக்கொண்டு இருக்கிறார்கள் என் தங்கமே. இதற்கு மேலும் உன்னுடைய குடும்ப கஷ்ட நஷ்டங்களை யாருக்கும் தெரியப்படுத்தாமல் என்னிடம் விட்டு விடு. உனக்கான வழியை நானே ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை அழவைக்க 1000 பேர் இருந்தாலும் உன்னை சிரிக்க வைக்க நான் என்றுமே துணை நிற்பேன் என் தங்கமே. என் தங்கமே, உனக்கும் எந்த பிரச்சனையும் உன் குடும்பம் கொடுக்க கூடாது. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் யாரும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்து விடக்கூடாது என்று நினைக்கிறாய். எந்த ஒரு பிரச்சனையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வராது. உன்னை மட்டும் நான் எப்போதும் பார்த்து கொண்டு இல்லை. நீ தினமும் என்னை வணங்கும் பொழுது என்ன சொன்னாய்? என் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்று தானே சொன்னாய். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களை அண்ட விடாமல் உன்னுடைய அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. என் மகளே, என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? உன்னை பற்றி நீயே நம்பிக்கை இல்லாமல் இருப்பதா என் தங்கமே? முற்றுப்புள்ளி. என் தங்க பிள்ளையே, வெற்றி தோல்வியை பார்த்தெல்லாம் நீ எந்த ஒரு நொடியும் பயப்படக்கூடாது. உன்னை நோக்கி வெற்றிகள் வந்து குவியும். நீ முயற்சி செய்ய போகிறாய். வெற்றியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இதற்கு நடுவில் ஏன் உனக்கான பயம்? உன் அம்மா வராகி உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எப்போதும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இரு. உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று முதலில் நீ நம்பு. நீ எதை பற்றி முடிவு எடுக்கப் போகிறாயோ அதில் மிக உறுதியுடனும் நெஞ்சில் தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் துணிந்து இறங்கு. எது முறையாக செய்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தானாகவே வெற்றி வரும். என் தங்க பிள்ளையே, உன் வராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்.